வயிற்றில் வரும் கருவின் மீது சத்தியமாக சொல்கிறேன். பாவிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. செய்வதெல்லாம் செய்துவிட்டு கருவின் மேல் சத்தியமாக அவனுக்கு உனக்கு ஒன்றும் இல்லையா? ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து இந்த உலகத்தில் சொந்த பந்தம் தாய் தந்தை இல்லாமல் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு வாழ்வு கொடுத்தால் இன்னொரு வாக்கில் கட்டுப்பட்டு வாழ்வை என்று மனதில் மலைக்கோட்டையில் கட்டி வைத்திருந்தேனே அனைத்து விடுத்து மண்கோட்டையை மாறிவிட்டாய். தொட்டினால் கட்டிய மனைவி உன்னுடைய பொன்கோட்டை இருக்கின்றான் என்று நினைத்து உனக்கு வாழ்வு கூட நினைத்தேனே. அன்பாடு இந்த உலகத்தில் நான் செய்த பாவம் பாவை அம்மை பெண்ணை என்று ஆண்கள் சொன்னார்களே அதற்கு எடுத்துக்காட்டாக கூறிவிட்டார். உனக்கு செய்த துரோகத்தை மனதில் பொன்கொடைக்கு செய்த துரோகத்தை